அனைவருக்கும் வணக்கம். புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மே 13ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் எப்படி அமையப் போகின்றன, இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் முதன்மையான யோகத்தை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அள்ளி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் குரு பகவான் திருக்கணிதத்தின்படி 9இல் நுழைந்து விட்டார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் முழுமையாக 9இல் பலம் பெற போகிறாருங்க. எனவே குரு பகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வர போகிறார். ஏனென்றால் 9இல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் வலம் பெறுவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே மனதிற்கு பிடித்த நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களுக்கு வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவேதான் இந்த வேலையை சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நல்ல பலனையும் முன்னேற்ற வாய்ப்பையும் பல மடங்கு உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் நீங்களே எதிர்பாராத வகையில் மிக அற்புதமான யோகத்தை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் மிக வலுவாக ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறது. எனவே இது ஒரு மிக பெரிய அளவில் பொக்கிஷமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே மிக பெரிய அளவிலான பிரச்சனைகள் சிரமங்கள் விலகுவதோடு பல்வேறு வகையில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல திட்டங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செயல்படுத்தி முடிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆரோக்கிய தொல்லைகள் அனைத்தும் விலகும். அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்க முடியும். திருமண முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையுங்க. இந்த தருணத்தில் மனதிற்கு பிடித்த நல்ல வரன் மற்றும் எதிர்பாராத பண வரவு போன்றவற்றிற்கான சாத்தியக்கூறுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சி, அற்புதமான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் போன்ற அனைத்துமே இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை பணிகளையும் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் எளிதில் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது. ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் திருக்கணிதத்தின்படி யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். வாக்கியத்தின்படி பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் ராகு முழுமையாக 18ஆம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படி இணைகிறாருங்க. வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஏற்கனவே இணைந்திருந்தாலும் கூட முழுமையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ராகு வலு சேர்க்க போகிறார். லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தை மோட்சக்காரகரான கேது வலு சேர்க்க போகிறார். எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது என 4 கிரகநிலைகளும் அற்புதமான வாய்ப்பையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இனிமையான அமைப்பில் வலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவில் காரிய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தனலாபத்தையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்தையும் தகர்க்கறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இனி வரக்கூடிய தருணம் என்பது சிறந்த
சார்ந்த யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. சக பணியாளர்கள், மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் பணி சார்ந்த விஷயங்களில் உற்சாகம் அதிகரிக்கும். மிக பெரிய அளவில் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் மனதிற்கு பிடித்த நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். காரணமின்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல சலுகைகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் எவ்விதமான சிக்கலுமின்றி எளிதில் கைகூடுவதற்கான சிறப்பான சந்தர்ப்பமாகவும் பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் இனி வரக்கூடிய தருணங்கள் அனைத்தும், தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாகவே சந்திக்கலாம். மோட்சக்காரகரான கேதுவும் லாபஸ்தானத்தை அலங்கரிக்கும் போது சனி மற்றும் ராகுவின் இணைவும் யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சனியின் அமைப்பும் இந்த தருணத்தில் நிதி சார்ந்த நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு மிக பெரிய அளவில் தொழில் புரட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பதோடு மிக பெரிய அளவில் அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல விஷயங்களை மிக பெரிய அளவில் முன்னேற்றமும் நன்மையும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு பல்வேறு வகையில விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு தேவையான அடிப்படையான வசதிகளை பெற்று தருவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களை தேடி வரப்போகிறது. மிக பெரிய அளவிலான கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாகவும், புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிட்டக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று 6ல் வலம் வருகிறார். எனவே கலைத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு எவ்விதமான முயற்சியும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரப்போகிறது. புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணம் என்று சொல்லக்கூடிய வகையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் நிதி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றத்தையும் சந்திக்க முடியும். நீதிமன்ற வழக்குகள் சிறப்பாக நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பிரபல தயாரிப்பு நிறுவனங்களுடன் பணியாற்றுவதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு. இந்த வேளையில் சூரியனும் உச்சம் பெற்று சப்தமத்தை வலுப்படுத்துகிறார். 15ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்தில் நுழைகிறார். அஷ்டமத்தில் நுழைவதால் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அடுத்த காரியத்தில் வெற்றி கிட்டக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக சுக்கிரன் மற்றும் சூரியன் உருவாக்கி கொடுக்கின்றனர். இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மத்தை பார்ப்பதால் உறுதியாகவே மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4, 5 என பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்திலும் எளிதில் வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வகையான பணிகளும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும்.